வணக்கம். அடுத்து இன்றைக்கு நாம் தொல்காப்பியத்தின் பொருளதிகார களவியலில் 1048வது நூற்பாவை காணப்போகிறோம். இத்தலைவனுக்கு நிகழும் கூற்று. இங்கே இந்த அக இலக்கியத்தில் ஒரு செய்தி என்ன, யார் யாரு பேசுவார்கள், இது ஒரு நாடக பாங்குதான். காவியம் இயற்றும் போது இதை போலெல்லாம் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் தொல்காப்பியர் இந்த பொருளதிகாரத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்ப அது ஒரு நாடக பாங்காக அமைய வேண்டும் என்பதற்காக அந்த பாத்திரங்களில் யார் யாரு பேசுவார்கள், யார் யாரு என்னென்ன பேசுவதற்கு தகுதி உடையவர் என்பதனை இந்த நூற்பாக்களிலே செய்து காட்டுகிறார் தொல்காப்பியர். அதிலே தலைவனுக்கு நிகழும் கூற்று, தலைவன் பேசக்கூடிய இடங்கள் என்ன? அது மெய்தொட்டு பயிரல், பொய் பாராட்டல், இடம். இது 1048வது நூற்பா. மெய்தொட்டு பயிரல், பொய் பாராட்டல், இடம் பெற்று தழால், இடையூறு கிளத்தல், நீடிலிய நுகர்ச்சி வல்லே பெற்றுளி, தீரா தோற்றம், தீரா தேற்றம், புலப்பட தொகை, பேரா சிறப்பின் 24 கிளவியும், பெற்ற வழி மகிழ்ச்சியும், பிரிந்த வழி கலங்கலும், நிற்பவை நிலை நினை நிகழ்பவை உரைப்பினும், குற்றம் காட்டிய வாயில் இருப்பினும், பெற்ற வாயில் பெற்று இரவு வலி உறுப்பினும், ஊரும் பேரும் கெடுதியும் பிறவும், நீரிற் குறிப்பின் நிரம்ப கூறி, தோழியை குறையூறும் பகுதியும், தோழி குறை அவள் சாட்டி மெய்யுறக் கூறலும், தண்டாது இறப்பினும் மற்றைய வழியும், சொல்லவள் சார்தலின் புள்ளிய வகையினும், அறிந்தோள் அயற்பின் அவ்வழி மருங்கில், கேடும் வீடும் கூறலும் தோழி நீக்கலின் ஆகிய நிலையும் நோக்கி, மடர்மா கூறும் இடனுமார் உண்டே. அதாவது தலைவியும் தலைவனும் உள்ளம் கலந்த பின்பு தலைவியினது உடலை தொட்டு பார்ப்பான் தலைவன். இதுதான் மெய் தொட்டு பயிரல். அவளுடைய உடன்பாடு முடிந்த பிற்பாடுதான் அவள் எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டு, உனக்கு நான் தான், எனக்கு நீதான் என்று உறுதி செய்த பிறகு அவள் உடலை தொடுகிறான். அவ்வளவுதான். அதற்கு இவ்வளவு காலம் தள்ளி இருக்கிறார்கள். அவளுக்கு இல்லாத அழகினை அந்த எல்லாம் தலைவிக்கு இருப்பதாக பாராட்டுகிறான். அதுதான் மெய்தொட்டு பயிரல், நலம் பாராட்டல். இதெல்லாம் தலைவிக்கு இருப்பதாக சொல்லி பொய்யாக பாராட்டுவான். தலைவியை நெருங்கி தழுவுவான். தலைவி நாணமுற்று விலகும் பொழுது தனது மன துடிப்பினை கூறுவான். தலைவி நாணமுற்று தயங்கி இணங்காதவள் போல் இருப்பதனால் எப்பொழுது இணங்கு வருவாளோ என்று நீண்ட நேரம் இறங்கி இருப்பான். இறங்கினா ஏங்கி இருப்பான். பிறகு கூடி இன்புறுவான். தான் கூடி மகிழ்ந்த அந்த நுகர்ச்சியை பெற்றதனால் இன்பத்தில் திளைத்திருப்பான். தலைவியினது அச்சத்தினை தீர்த்து ஆறுதல் உறுதி கூறுவான். இதுதான் இந்த தலைவியினது அச்சத்தினை தீர்த்து ஆறுதல் உறுதி கூறுவான் என்ற செய்திதான் அந்த குறுந்தொகை பாடல். யாயும் யாயும் யாராகியர் என்ற பாடல் இதுதான். அந்த தலைவியினுடைய அச்சத்தை தீர்த்தல். இவன் கடைசி வரையும் நல்லவனா இருப்பானா, கடைசி வரையில் நம்மை காப்பாற்றுவானா,
கடைசி வரையிலும் இவனோடு நான் வாழ்க்கை நடத்த முடியுமா என்ற அந்த அச்சத்தை எல்லாம் தீர்த்து விடுவான். ஆறுதல் உறுதி கூறுவான். உணர்ச்சியின் போது இவை விலகிவிடும். தொடர்ந்து தலைவியை சந்தித்து பெற்ற இன்பத்தினால் மகிழ்வர். கூடி பிரிய வேண்டிய சூழ்நிலை நேர்ந்த போது கலங்கி வருந்துவர். நிலையான இல்லற வாழ்வினை பற்றி உரையாடும் தன்னிடம் குற்றம் கண்டு கூறிய பாங்கனின் உள்ளம் ஏற்குமாறு அதற்கு தலைவன் தனது காதலை விளக்கமாக எடுத்து கூறுவான். பாருங்க, தோழன் கூட தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுவாள், தலைவியை கட்டுப்படுத்துவாள். அதே மாதிரி பாங்கனும் நீ கடைசி வரையில அவளை வச்சு காப்பாற்றுவாடா அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதனால அவனுடைய ஐயத்தை தீர்ப்பதற்காகவும் உறுதி கூறுகிறான். அடுத்து தனது காதலை விளக்கமாக எடுத்து கூறுவான். தலைவியின் உயிர் தோழியை சந்தித்து தலைவியை அடைய வேண்டிய வழியினை செய்யுமாறு தலைவன் கெஞ்சுவான். தினை புனத்தினில் கண்டு ஊரினது பெயரினையும் கேட்டு தெரிந்து கொள்வான். தலைவியின் மீது குறைப்பழியை சாட்டி தோழிக்கு உண்மையை தெரிவிப்பான். மீண்டும் மீண்டும் தொய்வுபடாமல் கெஞ்சிக் கொண்டே இருப்பான். தோழி வாராதே என்று அலைக்கழிக்கும் போது, நீ இனிமே வராதையா அப்படின்னு சொல்லுவான். ஏன் சொல்றான்றத பிறகுதான் புரிந்து கொள்வான். அவருடைய காதல் காலம் முடிஞ்சு போச்சு, இனியே திருமணம் செய்து கொண்டு நீ வாழ், இனிமே இந்த மாதிரி இரவுலயோ எல்லாம் வராத, இரவுல வராதன்னா அப்புறம் பகல்ல வராதன்னு அர்த்தம் இல்லை. அதனால பொருள் அதுதான், வராதன்னா திருமணம் செய்து கொள் என்றுதான் பொருள். திருமணம் செய்து கொண்டு வாழ். ஏற்படுகின்ற சூழ்நிலைகளின் போது தலைவன் பேசுவான். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவன் பேச வேண்டியது வருகிறது. அதுக்கு சரியான விடை சொல்ல வேண்டும், சரியான செய்தி விடையை அவளுக்கு தர வேண்டும். எந்த நிலையிலேனும் தடை ஏற்பட்டால் மடல் ஏறுவேன் என்று கூறி அச்சமுறுத்துவான். அதாவது கடைசியில எதோ நீ இது மாதிரி வராத, அந்த பெண்ணை உனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா நான் மடலேறி வருவேன் அப்படின்னு. இந்த மடலேறி வருவது என்ன அப்படின்னு கேட்டா, இதுவரையிலும் அவங்க 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச செய்தி, தன் தோழிக்கு தெரிஞ்ச செய்தி, தோழனுக்கு தெரிந்த செய்தி ஊருக்கு தெரியட்டும் என்பதுதான். வல்லே அதாவது விரைவாக என்று பொருள். வல்லை என்றால் விரைவு என்று பொருள். ஒல்லை என்றால் ஏற்கனவே திருக்குறள்ல வருது, ஒல்லும் வகையால் முடிந்தவரை, அது பேரும் முடிந்தவரை. தழால்னா தழுவிக்கொள்ளுதல் தான் தழால் என்று செய்யுள்ள வரும். வெட்ட விரும்பிய, அப்புறம் வாயில், வாயில் என்றால் சந்திக்க போற தூது. அந்த தமிழ் சொல்லு வாயில் தான், தூதுக்கு வாயில். அதாவது இங்கே தோழியே வாயில் ஆகிறார், தூதாகிறார். இரவு என்றால் இறத்தல். இரவுன்னா ராத்திரி இல்லை, இரவுன்னா இறங்கி கெஞ்சி கேட்கறது. கெடுதி தப்பி போனது. நீரில் நீர்மயில் தன்மையில், நீருனாலே உடனே தண்ணிக்கு போயிடுவாது. நீருன்னா தன்மைன்னு ஒரு பொருள் இருக்கிறது, பண்பு குணம் எல்லாம் உண்டு. அதே மாதிரிதான் அந்த திருக்குறள்ல ஒரு இடத்துல நீர்மை குன்றும்ன்றார். அதாவது தன் நீர்மை குன்றும்ன்றார். என்ன சொல்றாரு? நீர்மை குன்றும் என்று சொன்னால் தன்மை குன்றும் அர்த்தம். அது என்ன தன்மை? நீரின் தன்மை குறையும். என்ன அடுத்து கூற்றுகள், அதாவது அவன் எப்பலாம் பேசுவான். நெய் தொட்டு பயிரல் அப்படின்னா கையதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நலம் பாராட்டுதல், இடம் பெற்று தழுவுதல், இடையூறு சொல்லுதல், நினைந்து இறங்குதல், உள்ளம் பொருந்துதல், இன்ப நுகர்ச்சி பெறுதல்,
காதல் தன்மை கூறுதல், தலைவியை பெற்றுழி மகிழ்தல், பெற்று மகிழ்வர், பிரிந்த வழி கலங்குதல், ரெண்டு பேர் இதெல்லாம் சொல்லிட்டேன். நிகழ்ந்ததனையும் நிகழ்தலையும் இணைதல். அப்புறம் பாங்கனுக்கு கூறுதல், தோழியை வற்புறுத்துதல், ஊர் பேர் கேட்டல், தோழி குறை உறுத்தல், இரத்தல், இரத்தல்னா கெஞ்சுதல், நெஞ்சமோடு கிளத்தல், வலிய புள்ளிய நெஞ்சத்தனாதல், தோழி தலைவனை குறை கூறுதல், தோழி தலைவனின் குறையை நீக்கிய வலியுறுத்துதல், மடல்மா கூறுதல் என்று இவை 21 வகையாகும். மேலும் 5 கூற்றுகள், இப்ப இந்த 21 சொன்னார் இல்லையா, இன்னும் 5 கூற்றுகள் தலைவனுக்கு உண்டு. இது அடுத்த நூற்பாவில 1049வது நூற்பாவில பண்பில் பெயர் பிரியினும் பெயர்ப்பினும் பண்பில் பெயர்ப்பினும் பரிவுற்று மெலியினும் அன்புற்று நகினும் அவர் பெற்று மலியினும் ஆற்றிடை உறுதலும் அவ்வினைக்கு இயல்பே. தலைவன் தோழியுடன் பேசுவதற்கான இடம் மேலும் 5 பெறுகின்றன. களவு வாழ்க்கை பண்புடைமைக்கு அழகன்று என்று தோழி தலைவனிடம் கூறும்போது தலைவன் பேசுவான். நீ செய்யறது பண்புடைய செயல் இல்லை, நீ இரவுல வராதையா இனிமே அப்படின்னா, நான் வந்துதான் தீரணும், எனக்கு இப்படி ஒரு செயல் இருக்கிறது, நான் வரணும், என்னால வராமல் இருக்க முடியாது, ஏதோ ஒரு பேசணும் அவரு. தோழி தலைவனை நகையாடும் போது, கிண்டல் பண்ணும் போது, கேலி பேசும்போது அதுக்கு அவர் சரியான பதில் கொடுக்கணும். அதாவது கேலி பேசும்போது தலைவன் பேசுவான். பிறகு ஒருவாறு தோழியினது உடன்பாட்டினை பெற்று மகிழும் போதும், அதாவது தலைவியை சந்திப்பதற்கு அவளிடம் உடன்பட்டு அவர்கிட்ட வாய்ப்பு வாங்கி கொண்டுதான் அவர்களிடம் அவளை போய் சந்திக்கிறார். உடன்பாட்டினை பெற்று மகிழும் போதும் தலைவன் பேசுவான். தலைவன் தான் வருகின்ற வழியினில் இடையூறுகள் நேரும் போதும் தலைவன் பேசுவான். ஐயா, இடையூறு இருக்கு வழியில, நீ வராதே என்று சொல்லும் போது, அது எந்த இடையூறு இருந்தாலும் நான் வந்துதான் தீருவேன்னு சொல்லுவான். ஏறும்போது தலைவன் பேசுவான். இவன் அதாவது இவ்வாறு தோழியினிடத்தில் தலைவனது கூற்று நிகழும். மலிதல் என்றால் மகிழ்தல். பாருங்க, மலிதல் என்றால் நிறைதல் ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் மலிவு விலை. இங்கே மகிழ்தல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. மலிதல் என்றால் மகிழ்தல், நினைவைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உணர்வு சூழல் 12. இது தனியான ஒரு உணர்வு. அந்த உணர்வு சூழலே 12 வகை. அது 1050வது நூற்பா. பாங்காம் நிமித்தம் 12 என்ப. இந்த 12க்கு ரொம்ப பேர் ஒரு தப்பு பண்றாங்க. எழுத்துல எழுதும் போது இதுதான் சரி, ஆனா பலர் இப்படி எழுதுறாங்க. என்ன அது தவறு. 12 இல்ல, அது வாயில அதாவது கலவை கீழாக 2 சொல்லுவோம். அது 2 இல்ல, 2. அது 10 அதோட 2 12 என்று பொருள். இப்படி எழுதுவதுதான் சரி, இப்படி எழுதுவது தவறு. 12 கிடையாது, 12. 12. தலைவன் தலைவி உணர்ச்சிக்கு காரணமாக நிகழ்பவை 12 மெய்ப்பாடுகள் அல்லது உணர்வு சூழல்கள் என்று சான்றோர் கூறுவர் என்கிறார் தொல்காப்பியர். அதாவது தலைவியை சந்திப்பதற்கு 12 உணர்வு கூறுகள்
காதலர் கூடுவதற்குனா சேருவதற்கு காரணமாக 12 உணர்வு சூழல்கள் பாங்காம் நிமித்தம் 12 என்று தொல்காப்பியர் பொதுவாக குறிப்பிட்டார். உரையாசிரியர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக கூறுகின்றனர். இதுதான் வேடிக்கை. இளம்பூர்ணர் ஒரு மாதிரி சொல்றாரு, நச்சினார்க்கினியர் ஒரு மாதிரி சொல்றாரு, சேனாவரை ஒரு மாதிரி சொல்றாரு, பிறகு வந்த உரையாசிரியர் வேறு மாதிரி சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் பொதுவா சொல்லிட்டாரு, பாங்காம் நிமித்தம் 12ன்ட்டார். இந்த 12 அவங்கவுங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு சொல்லின்னு இருக்காங்க. அதாவது இதற்கு பொருத்தமானவை நான் முதல்ல சொல்லிடுறேன். 1046வது நூற்பாவுல ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். இது 50வது தான் வந்திருக்கிறோம். இந்த 46ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேட்கை, ஒருதலை உள்ளுதல், மெலிதல், ஆக்கம் செப்பல், நாணுவரை இறத்தல், ஏற்கனவே போன வாரம் தான் பார்த்தோம். நோக்குபவை எல்லாம் அவையே போறல், மறத்தல், மயக்கம், சாக்காடு, காட்சி, ஐயம், துணிவு என்று கொள்ளலாம் என்று முனைவர் தமிழண்ணல் கூறுகிறார். இது பொருத்தமாக இருக்கிறது. இவற்றை விட வேறு காரணங்கள் இருக்கலாம் என்று கருதுகின்றேன். இளம்பூரணர் முதல் உரையாசிரியர் அவர் என்ன சொல்றாரு? இளம்பூரணர் சொல்றாரு பாருங்க, பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், களவு, உடன்போக்கு, இற்கிழத்தி, காமக்கிழத்தி, காதர் பரத்தை, ஆசுரம், ராக்கதம், பைசாசம், இந்த 12 அவர் சொல்றாரு. இந்த 12 பொருந்தாது. இவை தமிழர்களுடைய பண்பாடும் கிடையாது. அதனால இந்த ஏற்கனவே 1046வது நூற்பாவுல சொல்லப்பட்ட செய்தியே இந்த இடத்தில் 12 பொருந்தும். அது நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆயிரத்து 46வது நூற்பா என்றதை 48 பாருங்க. அதுல அந்த சொல்லி இருக்கிற அந்த 12 இளம்பூர்ணருடைய கருத்து. இளம்பூர்ணருடைய கருத்து தான் பொருந்தாதுன்னு சொன்னேன். கருத்து பொருந்தக்கூடியது. 48 அதுல 12 சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த 12 வந்து இளம்பூர்ணர் சொன்னது. இளம்பூர்ணர் சொல்றதும் பிரம்மம், பிரசாபத்தியம் அதை சொல்லிட்டேன். அவை பொருந்தாது. நாம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி, தமிழருக்கு ஏற்ற மாதிரி, தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அவரு இளம்பூர்ணரும், நச்சினார்க்கினியரும், சேனாவரையரும், கல்லாளரும் பிராமணர்களே அவர் பெயரை மாற்றி மாற்றி தூய தமிழில் இளம்பூர்ணர் என்றும், நச்சினார்க்கினியர் என்றும், சேனாவரையர் என்றும் மாற்றிக்கொண்டார்கள். அதனால்தான் தமிழர்கள் ஏமாந்தார்கள். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் கைக்கிளை பெருந்திணைக்கு உரியவை. கைக்கிளை என்பது ஒரு பக்க காதல்னு சொல்லிட்டோம். பெருந்திணை என்பது அது பொருந்தா காமம் சொன்னோம். கைக்கிளையும் ஒரு வகையில் அதுல சேர்த்துக்கலான்றார். அவ்வளவுதான். பெருந்திணைக்கு உரியவை 1051வது நூற்பா. முன்னைய 3ம் கைக்கிளை குறிப்பே, பின்னர் 4ம் பெருந்திணை பெருமே. அதாவது ஏற்கனவே கூறப்பெற்ற தலைவனுக்கு நிகழும் கூற்றுகள் 21 கைக்கிளைக்கு உரியவை முதல் 3 கூற்றுகளாகிய காட்சி, ஐயம், தெளிதலாகும். இந்த 3 அதுல அதை எடுத்தா தானே இந்த 3 வரும். இல்லைன்னா எப்படி வரும்? இவரு இளம்பூர்ணர் சொன்னதை எடுத்தா வருமா? காட்சி, ஐயம், தெளிதல், இந்த 3ம் அந்த 12 தான் இருக்கு. அதனால அந்த 12 எடுத்தாதான் பொருத்தமாகும். அடுத்து இறுதியாக கூறப்பெற்ற நோக்குபவை எல்லாம் அவையே போறல், மறத்தல், மயக்கம்,
தாக்காடு ஆகிய இந்நான்கும் பெருந்திணைக்கு உரியவாகும். அப்படின்னா இது வலியே ரொம்ப சிரமமான செயலாக இருக்கிறது, அதிகமான காதல் கொண்டதாக இருக்கிறது. அதனால இதை பெருந்திணையில சேர்த்துக்கலாம்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இந்த மூன்றை மட்டும், அதாவது கைக்கிளைக்கு உரியது இந்த மூன்று. எது? காட்சி, ஐயம், தெளிதல். மீதி நான்கு, அதாவது மறத்தல், மயக்கம், தாக்காடு, இதெல்லாம் வன்மையான செயல்கள். வன்மையானது, வெறி பிடித்தது, அளவுக்கு மிஞ்சிய செயல்கள். அதனால இவையெல்லாம் பெருந்திணைக்கு உரியவை. கைக்கிளை காம உணர்வினை அறியாத சிறுமியிடம் காதல் கொள்ளுதல், அந்த சிறுமி மறுமொழி கூறாதிருத்தல், அவன் தான் பேசுவதனை பேசி பேசியே இன்புறுதல், அவனே அவளிடம் பேசுவதை போல தானே பேசி பேசி இன்புற்றுக் கொள்வான். பெருந்திணை என்பது ஒரு பெண்ணின் மீது பெருங்காதல் கொண்டு மடலேறுதல், அகவை முதிர்ந்தவளை இளையவன் கூடுதல், தம்மைத்தாமே காம உணர்வினை அடக்க முடியாமல் தவறிழைத்தல், காமவெறி தலைக்கேறி ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும், அதாவது வலுப்படுதல், இவையெல்லாம் பெருந்திணைக்கு உரியவை என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கின்றன. அடுத்து மற்றவை, இதுல விடுபட்டவையே இந்த நூற்பாவில சொல்றார். 1052 முதலோடு புணர்ந்து யாழோர் மேன தவளரும் சிறப்பின் ஐநிலம் பெருமே. இப்ப நடுவுல வந்தார். அதாவது கைக்கிளை முன்னால சொல்லிட்டாரு, பெருந்திணையை பின்னால சொல்லிட்டாரு. இப்ப நடுவுல இருக்கிற ஐந்திணை, அன்பின் ஐந்திணையை சொல்றார். முதற் பொருளாகிய நிலமும் பொழுதும் கூடி வருவதனை போன்ற யாழோர், அதாவது வீணை இசைப்பதில் வல்லோர். அங்க யாழோர்னா அதுதான் அந்த பிரம்மம், அதாவது அந்த என்னது கந்தர்வர் என்றார். யாழோர்னா கந்தர்வர். யாழோருக்கும் கந்தர்வருக்கும் என்ன பொருள் இருக்கிறது? யாழோர்னா வீணை வாசிப்போர், யாழை வாசிப்போர். அவர் பாணராக இருக்கலாம், விரலியாக இருக்கலாம், அது சிறுபாணனா இருக்கலாம், பெரும்பாணனாக இருக்கலாம். அதாவது முதற் பொருளாகிய நிலமும் பொழுதும் கூடி வருவதனை போன்ற யாழோர், அதாவது வீணை இசைப்பதில் வல்லோர், ஒழுக்கம் என்று கூறப்பெற்ற ஐந்திணை ஒழுக்கமாகிய இந்த களவு ஒழுக்கம் குற்றமற்ற சிறப்பினை உடையதாகும். இந்த 5 நிலங்களிலே நடைபெறுவது மட்டும். அதன் இடையில் வருகின்ற வேட்கை, ஒருதலை உள்ளுதல், மெலிதல், ஆக்கம் செப்பல், நாணுவர இறத்தல், அதாவது விரும்பி அவளை பற்றியே நினைத்து கொண்டிருத்தல், ஒருதலை உள்ளுதல், ஒரு பக்கம் மட்டும் நினைத்தல், மெலிதல், அதனால மெலிந்து போறது, ஆக்கம் செப்பல், எந்த வழியில எதை சரி செய்தா சரியாகும், நாணுவர இறத்தல், அதாவது காலில் விழுந்து கூட கெஞ்சிடுவது, நாணுவர இறத்தல் ஆகிய இவ்வைந்தும் அகன் 5 இணையாகும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நிலங்களின் ஒழுக்கமாகும். தலைவரும், அதாவது தவளரும் என்றால் குற்றமற்ற, தவல்னா குற்றம், அரும்னா அற்றன்னு அர்த்தம். இங்க யாழோர்னா வீணையில் வல்லோர் தான், கந்தர்வர் இல்லை. யாழோர்னா வீணையில் வல்லோர், வீணை வாசிப்பதில் வல்லோர், அவர் பாணராக இருக்கலாம். சரி, அடுத்து தலைவன் கூட்டு நிகழும் இடம். இப்போ தலைவன் எந்தெந்த இடத்துல பேசுவான்? 1053 இருவகை குறி பிழைப்பாகிய இடத்தும் காணா வகையில் பொடுது நனி இழப்பினும் தான் அகம் புகான் பெயர்தல் இன்மையின் காட்சி ஆசையில் களம்புக்கு கலங்கி வேட்கையின் மயங்கிய கையறு பொழுதினும் புகாக்காலை புக்கு எதிர்பட்டுழி பகா விருந்தின் பகுதி கண்ணும்
வேளாண் எதிரும் விருப்பின் கண்ணும் தாளான் எதிரும் பிரிவினாலும் நானும் நெஞ்சலைப்ப விடுதற் கண்ணும் வரைதல் வேண்டி தோழி செப்பிய புரைதீர் கிளவி புள்ளிய எதிரும் வரைவு உடன்படுதலும் ஆங்கு அதன் புறத்து உறைபட வந்த மறுத்தலொடு தொகை கிழவோர் மேன என்மனார் புலவர். இங்க ஒரு சிக்கல் இருக்கு. பகல் குறி இரவு குறி என்று இரண்டு இருக்கிறது. அது என்ன குறி? பகல் எங்கே சந்திக்கின்ற இடம். இங்க இந்த குறி என்பது பகல்ல சந்திக்கிற இடம், இரவுல சந்திக்கிற இடம். இரவுல சந்திக்கிறத தலைவி முடிவு செய்யணும், பகல்ல சந்திக்கிறத தலைவன் முடிவு செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டா, பகல்ல அவ சந்திக்கிற இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவ இவனோட சந்திச்சு இருக்கும்போது இவ பேரை இட்டு அவதான் ஓடி போயிடணும், தெரியாது. அப்படி அதாவது கூப்பிட்ட குரலுக்கு அந்த குரல் கேட்கிற தூரத்துல அவர் சந்திக்கிற இடத்த அவர் சொல்லணும். இரவுல எப்படின்னா அவ வெளியில வர முடியாது, அதனால அவ வீட்டுக்குள்ளதான் வர சொல்லுவா. அப்படிதான் சந்திக்கிறாங்க, அப்படிதான் நடக்குது. அதனால இரவு குறியை தலைவி முடிவு செய்வாள், பகல் குறியை தலைவன் உறுதி செய்வான். அப்படின்னா குறி என்பது இங்கே சந்திக்கின்ற இடம். சரி, பகற்குறி இரவு குறி என்னும் இரு குறிகளும் தவறிய போதும், தவறிய நடந்துரும். ஏன்னா அவர் சந்திக்கிற இடத்துல எந்த அம்மா போக முடியாம வீட்டுல சிக்கல் ஏற்பட்டுரும். அதே மாதிரி அவரு இரவுல வர்றதுக்கு அங்கேயும் சிக்கல் ஏற்படும். அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. இரவுல ஏற்படுற செய்தி ஒண்ணு என்னன்னா, இரவுல எங்க வீடு இந்த மாதிரி சுற்றி மதில் சுவர் இருக்கும், உள்ளே மரங்கள் குளம் எல்லாம் இருக்கிறது. நீ என்ன செய்யணும், அந்த மதில் ஏறி உள்ள வரணும். அந்த குளத்துக்கு பக்கத்துல தென்னை மரம் தென்னை எல்லாம் இருக்கிறது. நீ என்ன செய்ய, நீ வந்துட்டேன்னு தெரிவிக்கிறதுக்கு இந்த தண்ணியில ஒரு கல்லை போடு, நான் வந்துடுவேன்னு சொல்லிடுவான். இவன் அப்படி வர்றான். ஒரு நாள் அந்த தண்ணியில கல்லை போடுறான். போட்ட உடனே அவன் என்ன நினைக்கிறா, தென்னை மிஞ்சுதான் உழுந்து இருக்கும் அப்படின்னு நினைத்து கொள்கிறாள். அவன் ரொம்ப நேரம் நின்று போயிட்டான். பிறகு பார்த்தா அவர் கொண்டு அந்த கண்ணியை அந்த செடியில வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ அவர் கேட்கிறா, ஐயோ நீ செய்த புண்ணியம் கூட நான் செய்யலையே, அந்த கண்ணியை நீ எல்லாம் வாங்கிக்கின, நான் எல்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்றாங்க. இதனுடைய இரவு குறி தவறு. இன்னொரு தடவை ஒண்ணு நடக்குது. அவன் வர்றான், வழியில காவலர்கள் வருகிறார்கள், அவங்க கண்ணில படாம மறையறான். பிறகு நாய் குறைக்கிறது, அது கண்ணில இருந்து மறையணும். பிறகு பெற்றோர்கள் பார்க்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாம வரணும். இப்படி ஒரு இடையூறு பார்க்காமல் போய் விடுகிறான். இப்படி எல்லாம் தவறும். அதுதான் பகற்குறி இரவு குறி என்னும் இரு குறிகளும் தவறிய போதும் குறியிடம் சென்று தலைவியை காணாது காலம் கடந்து கொண்டே இருக்கும் போதும் குறியிடத்திற்கு சென்று காம வேட்கையில் துடிக்கும் போதும் பேசுவார். அவர் எப்ப பேசுவார், ஐயோ இவ்வளவு சிரமப்பட்டு போயும் பார்க்க முடியலையேன்னு பேசுவார். பிறகு அவரு அந்த காம வேட்கையில் அந்த இடத்துக்கு போய் இரவுல சந்திக்க முடியாம பகல்ல போய் பார்ப்பார் அந்த இடத்துல. அப்போ அங்க நின்றுட்டு வருந்துவார் துடிக்கும் போதும். பிறகு தாய், அதாவது தாய் செல்வத்திற்கு தகுதியற்ற குலத்தின் பொது போருக்கென்று நீக்கப்படாத விருந்தினனாகிய காலத்தின் போதும் தோழி தலைவனை விருந்தினனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போதும் வாழினதற்கு போர்க்கான பிரிவின் போதும், அதாவது இப்போதெல்லாம் வேற வழி இல்லை, அது பிரிஞ்சுதான் ஆகணும். அதாவது
அதாவது தான் செய்வதற்கு தகுதியற்ற காலத்தின் போதும், பிறகு சென்று ஈர்க்கப்படாத விருந்தினனாகிய காலத்தின் போதும், தோழி தலைவனை விருந்தினனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போதும், வாளினது வலிமையினை காட்டுவதற்கு போருக்கு சென்ற போதும், நாணம் தலைவினது உள்ளத்தினை உறுத்துவதனால் அதனை நீக்கி நிலை நிறுத்துகின்ற போதும், அவளுக்கு வெகு ரொம்ப நாணமா இருக்கிறது தலைவனை சந்திக்கிறதுக்கு நம் போது நீ நாணப்படாத என்று அவர் ஆறுதல் கூறுவார். அப்புறம் கடிமணம் அதனை நீக்கி நிலை நிறுத்துகின்ற போதும் கடிமணம் கொள்ளுதல் வேண்டும் என்று வற்புறுத்திய தோழிக்கு மறுமொழி கூறுகின்ற போதும், நீ வராதேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, நீ கடிமணம் கொள், நீ இது மாதிரி வராதே, இரவுல சந்திக்கிறத வேலையா வச்சுக்காத, திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்து என்றுதான் பொருள். அதை வெளிப்படையாக சொல்லுவது இல்லை. திருமணம் செய்து கொள் என்று வெளிப்படையாக சொல்லாமல் சந்திக்கிறத விட்டுட்டு இனிமே வராதே என்று சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் அவர் பதில் சொல்லுவார், கடிமணம் கொள்ளுதல் வேண்டும் என்று வற்புறுத்திய தோழிக்கு மறுமொழி கூறுகின்ற போதும் கடிமணம் கொள்ள விருப்பத்தினை வெளிப்படுத்தும் போது நான் கட்டாயம் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பேசுவான். அடுத்து கடிமணம் கொள்ளும் போதும் கடிமணம் கொள்ள தலைவியின் பெற்றோர் மறுத்த போதும், அதான் சொல்றது, என்ன மறுத்த போது என்ன சொல்லுவாரு, மடலேறி வருவேன் சொல்லுவார். மறுத்த போதும் தலைவன் கூற்று நிகழ்த்த வேண்டிய, அதாவது பேசுவதற்கு உரிய செயல் நிகழும் என்று ஆன்றவிந்து அடங்கிய சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். குறிப்பு, மேலே குறிப்பிட்டுள்ள கூற்றுகள் செய்யுளின் இறுதியில் கிழவோன் கூற்று என்று பல பதிப்புகள்ல இருக்கு. நான் தான் கிழவோல் கூற்றுன்னு மாற்றி இருக்கிறேன். காரணம், சில பதிப்புல கிழவோல் இருக்கு, என்ன 1-2 தான் இருக்கு. ஆனா பல பதிப்புகள்ல கிழவோன் கூற்றுன்னு இருக்கிறதுனால தலைவன் பேசுறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. கிழவோன் கூற்று என்பது கிழவோல் கூற்று என்று சில பகுதிகளில் இருக்கிறது. இது தலைவன் பேசுவதுதான், தலைவி பேசுவது இல்லை. அதனால அதை கிழவோல் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னதுல சரியா இருக்கும் நினைக்கிறேன். நான் நூற்பாவுக்கு போகிறேன். தலைவிக்கு கூற்று நிகழ்த்தும் நானும் மடனும் மேன்மை, அதாவது பெண்மையை ஆதலின் குறிப்பினும் இடத்தினும், அதனால் நாம் நினைத்துக் கொள்வது வேறு, அங்கே செய்யுள்ள வருவது வேறு. ஆனால் செய்யுள் சொல்லுவது எல்லாம் இந்த பண்பாட்டை காக்கின்றன. என்ன, நீ இரவுல வராதே என்றால் அப்ப பகல்ல வான்னு அர்த்தம் இல்ல, பகல்லையும் வராதே என்னவா, அப்ப பகல்ல வந்தான்னா நீ பகல்லையும் வராதே என்னவா. இப்ப ரெண்டுக்கும் சொல்றதை விட இரவுல வர்றவனை பகல்ல வா என்றும் பகலில் வருபவனை இரவில் வா என்று சொல்லுவதும், இன்றைய ரெண்டையும் விட்டுட்டு ஓ கல்யாணம் பண்ணிக்கின போய் வாழ்க்கை நடத்தியான்னு சொல்லிட்டு போலாம். அப்படி சொல்லுகின்ற பண்பாடு இல்லை. அதனால்தான் தடுக்கிறார்கள். தடுக்கிறத வச்சுட்டு அவர் முடிவு செய்துக்கணும். ஏன் தடுக்கிறார்கள்? ஓ திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்து என்று சொல்லுகிறார்கள் என்று முடிவு செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, எதையுமே தலைவி சொல்ல மாட்டாள், குறிப்பினால் உணர்த்துவாள். அதுதான் முக்கியம். அவ கண்ணாலேயோ கையாலேயோ நாணத்தாலேயோ உடலாலேயோ மெய்ப்பாட்டாலேயோ உணர்த்துவாள். அவ்வளவுதான். பாருங்க, தலைவியினிடத்து காம வேட்கையானது குறிப்பினாலும் சூழ்நிலையினாலும் புலப்படுமே அன்றி வெளிப்படையாக புலப்படாது என்பதனை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். தனது காம விருப்பத்தினை வெளிப்படையாக தெரிவிப்பது இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இதுதான் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற ஒரு பண்பாடு. இலக்கியத்துல இலக்கியம் பாடுகின்ற புலவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்பாடு. அது வாழ்க்கையிலே அப்படிதான் இருக்கணும்னு. வாழ்க்கை தவறா கூட நடக்கும். அவர் சொல்ற மாதிரி ஒரு இலக்கியவாதி சொல்றாரு, இலக்கியத்தில் இருக்கிற சொல்ல இலக்கியத்துல வேற மாதிரி வரும், பேசும்போது இதெல்லாம் பேசிக்குவாங்கன்றாரு. தமிழில் பேச்சு வழக்கும் இலக்கிய வழக்கும் ரெண்டுமே தமிழ் தான்.
தமிழ்ல பேச்சு வழக்கும் இலக்கிய வழக்கும் தமிழ் தான். அது பிற்காலத்தில் இந்த மாதிரி வேற்று மொழிக்காரர்களாலும், அதாவது கட்டுப்பாட்டினாலும் வற்புறுத்தலினாலும் தான் சில சொல்லு வேறு சொல்லு வருகிறது. அதுலயும் இன்னொன்றையும் சொல்லலாம். வேற்று மொழி எப்படி வருகிறது என்பது, ஒரு மொழிக்கு உயிர் எது தெரியுங்களா? பெயர் சொல் இல்லை, வினை சொல். வினை சொல் தான் ஒரு மொழிக்கு உயிர். அந்த வினை சொல் எந்த மொழியில குறைவாக இருக்கிறதோ அந்த மொழி உடனே அழிந்து விடும். பெயர் சொல் குறைவாக இருப்பது கவலையே இல்லை. இப்ப தமிழில் பெயர் சொல் குறைவாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டு பொருள் அது அவன் வைக்கிற பேரு, அதை கூட நம் மொழியில் மொழிபெயர்த்து கொள்ள முடிகிறது. அதனால வினை சொல் இல்லை. இது வினை சொல் இல்லை, பெயர் சொல்லுதான் அந்த வாய்ச்சொல்லிலே வருமே தவிர இலக்கியத்தில அந்த வாய்ச்சொல் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா பேச்சு வழக்குல அந்த பிற மொழியை கலந்து பேசுகிறார்கள், அவ்வளவுதான். இலக்கியத்துல வராது. அந்த பிற மொழி கூட எதுல வரும்? பெயர் சொல்லுல வருமே தவிர வினை சொல்லில் வராது. எந்த மொழிக்கும் வினை சொல்லு மட்டும் வேற்று மொழி வராது. சரி, நாணமும் மடமும். இது 1055 காமம் சொல்லா நாட்டம் இன்மையின் ஏமுற இரண்டும் உள என மொழிவ. அதாவது காம வேட்கையினை உணர்த்த முடியாத கண்கள் உலகத்தில் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? உணர்த்தி விடும். எப்படி சொல்றாரு பாருங்க. காமம் சொல்லா நாட்டம் இன்மையின். நாட்டம்னா விழிகள், கண்ணு, பார்வை, நோக்கம். காமத்தை எப்படியாவது அந்த கண்கள் வெளிப்படுத்தி விடும். ஆமா, என்ன எது ஒன்னாலும் விரும்புறதையும் விரும்பாதையும் எல்லாவற்றையும் அந்த கண்ணே பேசிவிடும். அதனால வாய் பேச வேண்டிய வேலை இல்லை. காமம் சொல்ல நாட்டம் இன்மை கட்டாயம் சொல்லிவிடும். ஏமுறை இரண்டும் உளையன மொழிவ. நம்ம காம வேட்கையினை உணர்த்த முடியாத கண்கள் உலகத்தில் இல்லை என்பதனால் தலைவனுக்கு பாதுகாவலாக இருப்பதற்காகவே நாணமும் மடமும் தலைவிக்கு உண்டாகும். பாருங்க, அதை ஏன் அவ வெளிப்படையா வெளிப்படுத்தாம மறைமுகமாக அதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் என்ன? தலைவனுக்கு எந்த ஊரும் நேர்ந்து விடக்கூடாது. அவனை பாதுகாப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். தலைவனுக்கு பாதுகாவலாக இருப்பதற்காகவே நாணமும் மடமும் தலைவிக்கு உண்டாகும் என்று தமிழர் பண்பாட்டினை அறிந்த சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். அந்த ஏம் உரை என்பது தலைவனுக்கு விளங்குமாறு கண்களே சொல்லிவிடும். இவ்வாறு சொல்லாத கண்கள் இந்த உலகத்திலேயே இல்லை. இரண்டும் நாணமும் மடப்பமும். மடப்பம் இளமைத்தன்மை. இங்க மடமை என்பது அறிவில்லாத தன்மை இல்ல, இளமை என்றார். அதனால்தான் பெண்ணுக்கு ஒரு பருவத்துல அதாவது மடந்தைன்னு ஒரு பருவம் இருக்கு. அது இளமை பருவம், எதுவும் தெரியாத பருவம். இளமைத்தன்மை அறிந்து பேசாத அமைதியாக பேசும் தன்மை. அந்த இளமத்துல கூட சூழல் இல்லாம அமைதியாக பேசுகின்ற தன்மை. தலைவியின் உடன்பாடு எதிர்மொழி. பாருங்க, அப்ப உடன்படுத்துறா, நேரடியாக சொல்ல மாட்டான்றார். பாருங்க, 1056 சொல் எதிர்மொழிதல் அருமைத்து ஆகலின். அதாவது எடுத்த உடனே நேரடியா ஒன்றுக்கு 2 துண்டு 2 என்று வெட்டொன்று துண்டு 2 என்று உடனே பதில் சொல்லிவிடுவதில்லை. அத சொல்றது கூட மறைமுகமா அதை மாற்றி சொல்லுவாங்க. ஏதோ வரும். சொல் எதிர் மொழிதல் அருமைத்து ஆகலின் அல்ல கூற்று மொழி அவள் வயினான.
அவ வாயிலிருந்து தலை வாயிலிருந்து வர்றது மறுப்பாக இருந்தாலும் கூட அது உடன்பாடுன்றார். உடன்பாட்டு சொல்லையே மறுப்பாக சொல்லுவார்கள். தலைவன் உணர்ச்சியினை விரும்பி தலைவியை வேண்டினான். தலைவி தனது உடன்பாட்டினை வெளிப்படையாக கூறுதல் தமிழர் மரபு இல்லை என்பதனால் உடன்பாட்டு உணர்வினை எதிர்மறையாக கூறுவதனை போன்று தலைவினது கூற்று நிகழும். இது என்ன கூற்றுன்னு அவர் சொல்லல. அவளுக்கு உடன்பாடுதான். அதை நேரடியா சொல்லாம அதை எதிர்மாறா சொல்றா. இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னப்பா நீ நாளைக்கு வேலைக்கு வருவியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஒருத்தர் அவருக்கு வரணும்னு விருப்பம் இருக்கு. அதை எப்படி சொல்றாரு? நான் வராம இருப்பேனா என்ன அர்த்தம்? என்னப்பா வேலைக்கு வருவியான்னா ஒண்ணு வருவேன்னு சொல்லணும், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லணும். இந்த ரெண்டும் சொல்லாம வராம இருப்பனா அப்படின்னா என்ன அர்த்தம்? வருவேன். இதேதான் அவளும் சொல்லுவா. இப்படித்தான் அதை எடுத்துக்கணும். யோ அதெல்லாம் முடியாதியா அப்படின்னாக்கா முடியும்னு அர்த்தம். சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்டா, ஒண்ணு நான் சாப்பிட்டேன் இல்ல சாப்பிடலன்னு சொல்ல, சாப்பிட மாட்டேனா அப்படின்னு சொல்றது. சாப்பிட மாட்டேனா என்ன அர்த்தம்? சாப்பிடுவேன். வேண்டுமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு வேண்டும்னு சொல்லணும், வேண்டாம்னு சொல்லணும். என்ன வேணான்னா நீ விடுவிய அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணான்னா நீ விட போறது இல்ல. என்ன அர்த்தம்? ஒண்ணு வேண்டாம்னு சொல்லணும், இல்ல வேண்டுன்னு சொல்லணும். வேண்டாம்னா நீ விடுவிய அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்கிக்கன்னு அர்த்தம். இப்படித்தான் அவளுடைய பதில் இருக்கும், அவளுடைய விடை இருக்கும், அவளுடைய மறுப்பு இருக்கும். அல்ல வேண்டா, அல்லன்னுவா, வேண்டான்னுவா. அதனுடைய உடன்பாடு எப்படின்னா வேண்டும் என்பதுதான் அது எதிர்மறை. இவற்றில் ஆம் என்னும் குறிப்பும் வேண்டும் என்னும் குறிப்பும் கண்களும் முகமும் காட்டும். வாயில என்ன வரும்? வேண்டான்னு வரும். கண்ணும் முகமும் வேணும்னு காட்டும். இதுதான் தலைவனுடைய செய்கை. இதுதான் தமிழர் பண்பாடு. நேரடியாக மறுப்பதில்லை, ஆனா உடன்பாடுதான். மறுக்கிற மாதிரி வாயிலிருந்து சொல்லு வரும். கண்களும் முகமும் வேண்டும் என்பதை காட்டும். சரி, தலைவிக்கு நிகழும் கூற்று. இதுதான் தலைவியினுடைய கூற்று. 1057 மறைந்து அவன் காண்டல் தன் காட்டு உளவே ஓரிடத்து ஆன. இது பெரிய நூற்பா. அது பொருள் ஒண்ணு இல்ல. முதல்ல மொத்தம் அதுல 18 பொருள் இருக்கு. மறைந்து நின்று தலைவனை காணுதல். தலைவன் வர்றான், நேரடியா எதிர்பட்டு நிக்கிறது இல்லை. அவன் தேடுறானா, பாக்குறானா, என்ன செய்யறான்றது மறைந்து இருந்து பார்க்கறது. மறைந்து நின்று தலைவனை காணுதல். தன்னை தலைவன் காணுமாறு நிற்றல். இது ஒரு வகை. எப்படி வந்தாலும் அவன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நிக்கிறது. பிறகு அளவற்ற காதலால் வாயடைத்து பேசாது நிற்றல். இந்த சில பேர் மேடையில பேசும்போதே ஒரு மகிழ்ச்சி அதிகமாயிட்டாலும் அல்லது கவலை அதிகமாயிட்டாலும் பேச முடியாத நிலை வந்துடும். அந்த மாதிரி இவளுக்கு அந்த காதல் அதிகம் உணர்வு வந்துட்டதுனால பேச முடியாம நிக்கிறது. அளவற்ற காதலால் வாயடைத்து பேசாது நிற்றல். தலைவன் கெஞ்சும் போது மறுத்தல். அவர் கெஞ்சறாரு, இவங்க மறுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் கெஞ்சட்டவங்க அர்த்தம். தலைவனை மறுத்து பின்பு ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல மறுக்கிறது, பின்னால பரவாயில்ல நீ போவையா, நீ சும்மா பாயா, சரி. தலைவன் கெஞ்சும் போது மறுத்தல், தலைவனை மறுத்து பின்பு ஏற்றுக்கொள்ளுதல். மகிழ்வான புன்னகையினை சிறிதாக அவ்வளவுதான், பெருசா சிரிக்க கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த கல்வி
சிறிதாக தோற்றுவித்தல் இவை ஆறும் உணர்ச்சிக்கு முன்னதாக நிகழும் என்பார் உரையாசிரியர் இளம்பூர்ணர். அவர் பிரிச்சு சொல்ற இந்த ஆறும் புணர்ச்சிக்கு முன்னால நிகழ்கிறது, அடுத்து சொல்றது புணர்ச்சிக்கு பின்னால. தலைவனது கையில் அகப்பட்ட பின் என்ன பிடிச்சிட்டாரு, என்ன செய்து விட்டோம் என்று மனம் கலங்கி நிற்றல். ஐயோ அவன் கையில அகப்பட்டு விட்டுமே, இப்ப என்ன செய்யலாம், ஏன் நாம அவன் கையில அகப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறது. சரி, பிறகு அது அதனால் அதிகமாக நாணப்படுதல். சரி, அப்புறம் சிறு பிரிவுக்கு கூட வருத்தப்படுதல். அவன் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயில, உள்நாட்டுக்கு போயில, எங்க போருக்கு போயில, எங்கேயும் போல, அவன் வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டா கூட வருத்தப்படுறது. தனக்கு அதாவது சிறு பிரிவுக்கு கூட வருத்தப்படுதல், தனக்கு காவல் பலமாக இருப்பதனை காரணங்காட்டி தலைவனது வருகையை தடுத்தல். இப்ப வீட்டுல நீ எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு கட்டுப்படுத்துறாங்க, இப்ப அதனால நீ ஏயா வர்ற வராதையா அப்படின்னு அண்ணா அர்த்தம். என்ன பொருள், நீ ஏயா வர்ற வராதே, என்ன இந்த மாதிரி வெளியில போக சொல்லலாம் விட மாட்டேன்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், திருமணம் செய்து கொள், வாழ்க்கையை தொடங்கு என்றுதான் பொருள். தனக்கு அப்புறம் தலைவன் தன்னை நெருங்கி வந்ததும் தன்னை தொடுவதனை தடுத்தல், கிட்ட வந்த உடனே தொடாதேன்றது. தனக்கு ஏற்பட்டுள்ள மன வருத்தத்தினை வெளிப்படையாக கூறி இறக்கப்படுதல். அதாவது என்ன, தலைவர் கூட்டாகும், தலைவியின் கூற்றுகளாகும். தலைவியினது கூற்று இல்லிருத்தல் என்னும் வீட்டு சிறை காலத்தில் மன வருத்தமுற்று தோழியிடம் தலைவி கூறுதலும் ஆகும். இல்லிருத்தல்னாக்கா வீட்டுல சிறை வச்சிடறாங்க, இனிமே வெளியே போடாதுன்னு அப்படி வீட்டுல உட்கார வச்சிருது, அது இச்சிறை, வீடை சிறையாக்கிறது. அததான் அவங்க சொல்றது மாதிரி இருக்கு. நம்ம வெளியில போடான்னு சொல்றாங்க, நீ திருமணம் செய்து கொள் என்று நேரடியா சொல்லாமல் அதை இனிமே வராதே, இன்னும் வழியெல்லாம் இவ்வளவு சிரமம் இருக்கிறது என்று சொல்லுவது. மடலேறி வருவேன் என்று தலைவன் மறுத்திடும் போதும் தோழி ஏதும் செய்ய இயலாமல் கையற்று நிற்கும் போதும். மடலேறி வருவேன் அவன் சொல்றான், இப்ப நான் என்ன சொல்ல முடியும், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, பல தடைகள் இருக்கு, வர்க்கம்னு இருக்கிறார். அப்புறம் அன்னை வெறியாட்டு நிகழ்த்தும் போது, இதுதான் இந்த பேய் ஓட்டுறது இப்ப நடக்குது நம்ம குடும்பங்கள்ல. பேயோட்டுற நிகழ்ச்சி இருக்க பெரும் தவறு. நல்ல அந்த ஜெகச்சிற்பியன் என்ற ஒரு அருமையான எழுத்தாளர், அவர் தான் இந்த இது எழுதினார், ஏற்படுகிறது என்று அருமையா சொல்றார். இதையெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை, பாருதில்ல. ஏதாவது ஒரு நிலைன்னா உடனே மந்திரவாதி கிட்ட போயிட வேண்டியது. சரி, இப்ப சொல்றாரு பாரு, அன்னை வெறியாட்டு நிகழ்த்தும் போது, வெறியாட்டு நிகழ்த்து இதுதான். என்ன நினைக்கிறா, அவன் நம்ம திருமணம் காதலிச்சிட்டோம், உனக்கு நான் தான் சொல்லிட்டோம், எனக்கு நீதான் சொல்லிட்டோம், இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே என்ற கவலை. அவன் ஒரு மாதிரியா இருக்கா. உடனே வெறியாட்டு, இவளுக்கு என்னமோ மயக்கம் ஆயிடுச்சு, பைத்தியம் விட்டுச்சு, குறி சொல்றது, வெறியாட்டு நிகழ்த்துறது. தலைவன் வருகின்ற வழியினது இடையூற்றை கருதும் போதும் காமமுடரு மிகுந்த காலத்தும் தலைவனது அதாவது கருணை மிகுந்த காலத்தும், அவர் அன்பு காட்டுற போதும் இந்த அம்மா பேசுவாங்க, பிறகு மறுக்கும் போதும் உணர்வை மிகுத்தி காட்டும் போதும் இல்லற வாழ்வினை செலுத்த வேண்டிய கடமையினை நினைக்கும் போதும் தலைவனிடம் கூட்டு நிகழும் என்பர் தமிழரது இல்லற வாழ்வினை நன்குணர்ந்த சான்றோர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். இங்க மழுங்கல் என்பது மழுப்புதல், அதாவது எதை கேட்டாலும் நேரடியா பதில் சொல்லாம மழுப்புறது. பிறகு வாயில் இங்கே தோழியை குறித்தது. அருமறை களவு காலம், அருமறை என்பது மறைன்னா மறைவாக சந்தித்துக் கொள்வது. பிறகு உயர்த்தல் சொல்லுதல், உயிர்த்தல் என்பது சொல்லுதல், வாழ்தல் இல்லை. 4 8 வகை மெய்தொட்டு பயிரல் முதலானவை. மறுபடியும் அதே சொல்றேன். அதாவது அந்த 1048வது நூற்பாவில் அந்த மெய்தொட்டு பயிரல் என்றுதான் தொடங்குகிறது. அதைத்தான் நாம் கொள்ள வேண்டும். தலைவி சினந்து பேசுதல், அதுவும் இருக்கு.
1058வது நூற்பா. வரைவு இடை வைத்த காலத்து வருந்தினும் அப்படின்னு அண்ணா ஒரு திருமணம் இருக்கு, நாளை தள்ளி வச்சுட்டாங்க. வரைவு இடை வைத்த காலத்து வருந்தினும் வரையா நாளிடை வந்தோன் முட்டினும் உரையென தோழிக்கு உரைத்தற் கண்ணும் தானே கூறும் காலமும் உளவே. தலைவி இந்த பொருளை தேடி கொண்டு வருகிறேன் என்று பொருள் தேட போகின்றான் தலைவன். அந்த விரைந்து வாராத காலத்தும் சாட்சியினால் வருந்திய போது, ஐயோ இப்படி சொல்லிட்டு போனான், இந்த மழை பெய்யுற காலத்துல வர்றேன்னு சொன்னான், கார் காலத்துல வர்றேன்னு சொன்னான், இன்னும் வரலையே என்று பேசுவது. பிறகு மலைந்து மணந்து கொள்வதற்கு முந்தைய நாள்களில் தன்னை தேடி வந்த தலைவன் எதிர்பாராத நிலையில் தனக்கு சுற்றத்தினரை நேருக்கு நேராக சந்தித்த வரையிலும் விரைவில் மனத்தினை முடித்தல் வேண்டும் என்ற தலைவனுக்கு சொல்வாயாக என்று தோழிகிட்ட சொல்றான். அவன் வராம இருக்கிறான், வராதேன்னு சொன்னோம், வராம இருக்கிறான், அவனை எப்படியாவது வரவழைத்து திருமணத்தை விரைவில் முடித்து கொள்ள சொல் என்று தோழியிடம் சொல்லுகிறாள் தலைவியே. தலைவனுக்கு சொல்வார்கள் என்று தோழியிடம் கூறுகின்ற போதும் தலைவி தானே எண்ணி சொல்லுகின்ற சூழ்நிலைகளிலும் தலைவி சினந்து பேசுவாள். அப்போ அவளுக்கு சினம் அதிகமாயிடும், காதல் உணர்வு போய் சினம் அதிகமாயிடும். வரைவு திருமணம், வரையா நாளிடைன்னா மனம் முடிக்காத காலத்தில், அதாவது நலம் முடிச்சிடறான், திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு போனா திருமணம் முடிக்கல அப்படின்னா வருத்தமா இருக்கு அவளுக்கு. சரி, தலைவி சினந்து பேசுதல் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து தனது கற்பை காத்துக்கொள்ள தலைவி கூறுகின்ற கூற்றுகள் பாரு. கற்பை காத்துக்கொள்றதுக்கு அவ என்னென்ன பேசுவான்னு சொல்றார். 1059 உயிரினும் சிறந்தன்று நானே நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தன்று என்று சொல்லோர் கிழவி புள்ளிய நெஞ்சமுடு காம கிழவன் உள்வழி படினும் சாவில் நன்மொழி கிழவி கிளப்பினும் ஆ வகை பிறவும் தோன்றுமன் பொருளே. அதாவது ஒரு பெண்ணுக்கு உயிரை விட மிகவும் சிறந்தது நாணம். பாருங்க, நாணத்தை உயிரை விட சிறந்ததுன்னு சொல்றான் தமிழனுடைய. அந்த நாணத்தினை விட மிகவும் சிறந்தது என கருத பெறுவது கற்பே. இங்க கற்பு என்பது சமஸ்கிருதத்தில் சொல்ற பத்தினித்தனம் இல்ல, உறுதி, மன உறுதி, வாக்குறுதி, சொல் உறுதி, உறுதிதான் இங்கே கற்பு. இவற்றை மனத்தில் வைத்துக் கொண்டு தனது காமத்திற்கு உரியவனாகிய தன் தலைவன் இருக்கின்ற இடத்தினை விரும்பி செல்ல கருதி பேசிடினும் பிற நன்மொழிகளால் அதனோடு தொடர்புடைய, நான் அவன் வரல, நான் போறேன், அவனை கூப்பிட்டுன்னு வரேன், திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்துறேன்னு சொல்றான். தன் தலைவன் இருக்கின்ற இடத்தினை விரும்பி செல்ல கருதி பேசிடினும் பிற நன்மொழிகளால் அதனோடு தொடர்புடைய சொல்லினை தலைவி சொல்லிடினும் அதனை போன்ற பிற கூற்றுகளும் பாட்டிற்கு உரிய பொருளாக, பாட்டிற்கு உரிய பொருளாகனா புலவன் உண்டாக்குகின்ற அந்த செய்யுள், அந்த காவியம், அதுல இவையெல்லாம் வரணும், இதுல வரணும்ன்றார். அதனை போன்ற பிற கூற்றுகளும் பாட்டிற்கு உரிய பொருளாக அமைத்து அகத்துறை இலக்கியங்களில் பயிலப்பட்டு வருதல் இயல்பானதாகும். அப்படின்னா அகத்துறை இலக்கியம் நீ செய்யணும்னா இதெல்லாம் வரணும், வருதல் இயல்பானதாகும். தீர்னா செய்யறனா குற்றம், தீர்னா குற்றமற்ற, செய்யறனா குற்றம். சொல்லோர் கிளவினா மரபு வழியாக வருகின்ற சொல்லு, பேசப்பட்டு வருகின்ற சொல். புள்ளியன்னா தழுவுதல், புல்லுனாலே தழுவுதல் அர்த்தம். அதனாலதான் புல்லுக்கு ரொம்ப பேரு புல்லுன்னா அற்பம் அப்படின்னு நேரா தமிழ்ல சொல்றாங்க, தவறு.
அது புல்லு அற்பமே இல்லை. அது வந்து அருகம் புல்லு. அருகம்புல்லு 22 வகையான நோயை தீர்க்கும்னு ஒரு நூல்ல படித்தேன், சித்த நூல்ல. 22 வகையான நோயை தீர்க்கின்ற புல்லு தான் அருகம்புல்லு. அது அற்பம் இல்லை. அதனாலதான் பிள்ளையாருக்கு எவ்வளவு நோயே தெரியல, அவருக்கு கொண்டு போய் போடுறாங்க அது. ஆனால் அத சொல்ற அந்த அறுக்கும் புல்லுதான் அருகம்புல்லு. இதுல வல்லின ரூ போடணும். தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்திலே ஒரு தடவை அருகம்புல்லுன்னு இடையின ரூ இருந்தது. அதை நான் எழுதி கேட்டு அந்த நூலை அந்த கட்டுரை எழுதின ஆசிரியரே என்கிட்ட, ஐயா நான் தப்பா பண்ணிட்டேன், நான் தான் எழுதினேன் இந்த கட்டுரைன்னு அவரே என்கிட்ட சொல்லிட்டார். அதனால அருகம்புல்லுன்னா கிட்டே இருக்கிற புல்லுங்க. வள்ளி இடையினர் ரூ போட்டா, வல்லினர் ரூ போட்டா அறுக்கும் புல்லு. அது என்ன அறுக்கும்? நோயை அறுக்கும் புல்லு. அதனால்தான் அது அருகம் புல்லு. வல்லினர் ரூ போடணும். இப்போ அறுக்கும் புல்லு என்பது ஒரு செய், அதனால அது அற்பமானது இல்லை. ஆனா அந்த புல்லுன்னு ஏன் பேர் வச்சான்னா, புல்லுதல்னா தழுவி கொண்டு இருத்தல். அது தரையை என்றைக்கும் தழுவி கொண்டு இருக்கிறது. அதுதான் தரையை தழுவி கொண்டு இருக்கிறது. இன்னொன்னு தெரிந்து கொள்ளலாம். இப்ப என்ன பண்ணுவாங்க, வெட்டி எடுத்துருவாங்க. அந்த அருகம் புல்ல வெட்டி எடுத்துருவாங்க. மழை பெஞ்சா மறுபடியும் துளுத்துக்கும். அது அது அறுபடுறது இல்லை. அது தரையை புள்ளி கொண்டுதான் இருக்கும் எப்பொழுதும். அதனால்தான் அதுக்கு புல்லுன்னு பேர். புல்லுதல்னா தழுவி கொண்டு இருத்தல் அர்த்தம். அவ்வளவுதான். இல்ல, அது 10, இது 10, இதுவும் 10 தான். அதுக்காக தான் சொல்ல. இதுல இருந்து வந்ததுதாங்க இந்த 10. இதை பாருங்க, இது 1, இது சூரியம். சரிங்க. இதுக்கு இதுதான் சரின்றார் தொல்காப்பியர். பத்து அது 10 ஆகும், 10 ஆகும், 10 ஆகும். இத்தனை வரும். அது இருக்கட்டும். இப்போ 12 மட்டும் பார்க்கலாம். இதனை இது எழுதலாம், தவறு இல்லை. ஏன்னு கேட்டா, இது இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஆனால் இதை பயன்படுத்துறது இல்லை யாரும். அது ஏன் அவர் கேட்கிற நண்பர் வந்து சரியான இதுல கேட்கிறார். இப்ப பாருங்க, 11 இதுதான் சரி. இந்த 10, 1 இது என்ன ஆகும்? இது வந்து குற்றியல் உரம், வந்தொடர் குற்றியல் உரம். உயிர் வரும்போது குற்றியல் உரம் தானா போயிட்டு இதுவும் இட்டு ஆகி இந்த ஓல இருக்கிறது ஓ போய் 11 அப்படின்னு ஆகும். 11 இதுதான் சரியா வரும். 10, 1, 11 தான் வரும். இதை நாம விட்டுட்டோம். இது என்ன ஆச்சு? இந்த பத்தையும் விட்டோம். இது சங்க இலக்கியத்துல இருக்கு, தொல்காப்பியத்திலும் இதுதான் சரின்றார். இதுதான் இது என்ன ஆகும்? அந்த இன்னொன்னு விட்டுட்டேன். இங்க 10ன்னு வரும்ன்றார். ஆயுதம் கெட்டு 10ன்னு ஆகும். 10 தான். இது உயிரெழுத்து வந்தா அப்படியே இருக்கும், உயிர்மை வந்தா 10 ஆகும். 10, 10, 10, 10, 10, 10 இத்தனையும் 10க்கு தமிழ்ல உண்டு, எழுதலாம், தப்பு இல்லை. ஆனால் இதுல 10, 1, 11 தான் ஆகணும். அப்ப என்ன ஆகும்? நாம 11ன்னு சொல்றோம். ஏன்? அந்த 11 வாயில வரல, அதனால 11ன்னு சொல்லிட்டோம்.
11ன்னு சொன்னவங்க ஏன் 12ன்னு சொல்லக்கூடாது கேக்குறாரு. வரலாம். ஏன்னா 11ன்றத 11ன்னு எழுதும்போது 12ன்னு எழுதலாம், தப்பு இல்லை. ஆனால் வழக்கத்துல ஒருத்தரும் எழுதல, 12 தான் எழுதி கொண்டிருக்கிறோம். நான் அன்றைக்கு எழுதி காட்டினதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிக்கலுக்கு இல்ல, இங்க ரே போடுறாங்க. அந்த ரேவுக்காக ரே போடக்கூடாது, ரா போடணும். ஏன்னா பண் 2 பண்ணுனாலே அது கூட இங்க போடணும். இந்த 10ல அந்த தீ கெட்டு பண்ணு ஆகுது. பண்ணுன்னா பல, பல என்பது இங்க 10 இருக்கு. 10க்கு இந்த பாருங்க, அதாவது 10 10 10 10 பதின் பண் இத்தனும் 10 தான் குறிக்கும். ஆனா சங்க இலக்கியத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ 12 எழுதலாமா? 12 எழுதலாமா? 12 எழுதலாம். இந்த 12 எழுதலாம், சொல்லணும். இந்த மாதிரி அந்த 11 வரும்போது 12 வரக்கூடாதான்னு சொல்லணும். அவ்வளவுதான், எழுதலாம், தப்பு இல்லை. ஏன்னா அடுத்து பாருங்க, 13 14 15 16 17 18 19 அங்க போய் தான் மாறும். 10 9 19 பாருங்க, 11ன்ற மாதிரி 19 ஆகுது பாருங்க. 10 9 19 ஆகுது, 10 1 11 ஆகுது. இதுதான் சரி. இந்த 11 தான் 11 ஆயிடுச்சு. இத்தனை வடிவமும் சரியான வடிவம் தான். ஆனா இந்த 10க்கு இத்தனை இருக்கு தமிழ்ல. இந்த பண்ணு தான், இந்த பதின் தான் இந்த பாவை தூக்கி விட்டு தின்னாக்கி, தின்னுதான் இந்த தின்னுதான் இங்கிலீஷ்ல 10 ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல தின்னு 10 வேலைனா தின்னாச்சு 10 அப்படி ஆக்கி கொண்டாங்க. ஆனா இது 12 என்பது சரியானது, சொல்லலாம், தவறில்லை.